Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஃபேன்சியா கேட்டிருந்தாங்க. அண்ட் saree பாத்தீங்கன்னா நல்ல ஒரு yellow கலர், இந்த ஸ்டோன் வச்சிருக்கீங்க இதே yellow கலர்ல தான் saree இருந்தது. அதுல பார்டர் அண்ட் பல்லு வந்து இந்த பிங்க் கலர்ல இருந்தது. சோ ப்ளவுஸுமே இந்த பிங்க் கலர் கொடுத்திருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த ப்ளவுஸ் தான் இது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்திருந்தாங்க. இப்பதான் நம்ம முடிக்க போறோம். அவங்க பேர் வந்து மலர் மேடம். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, ஒரு மோட்டிவ் வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் மாதிரி. அதுல வந்து ஒன் சைடா கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் ஆல்ரெடி பண்ணிருக்கோம். அது பேட்ச் ஒர்க்ல பண்ணோம், பேட்ச் ஒர்க் அண்ட் கட் ஒர்க்ல. இப்போ இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ண போறோம். பட் டிசைன் வந்து சேம் தான். ரவுண்ட் அண்ட் கீழே ஃப்ளவர்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். இதே எல்லோ கலர் தான் சாரிங்கிறதுனால குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் லீவ்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஒன்று வேணா எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு வந்து ஜர்தோஷி அவுட்லைன் கொடுக்க போறேன். இந்த பொடி ஜர்தோசி மெலிசா இருக்கும்னு அந்த ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஸோ இது வேணுங்கிற சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 inch ஒரு 3/4 inch, ஒரு 3/4 inch சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆரி நீடில் எடுத்துட்டு நார்மல் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்றேன். அண்ட் நீடில் நம்பர் 23 போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதை அங்கங்க ஸ்டிச்சஸ் பண்ணி இந்த குந்தன் ஸ்டோன்ஸுக்கு அவுட்லைனா இந்த ஜர்தோசி கொடுக்க போறோம். இது வந்து கண்டினியூஸா வரும். அதாவது ஒரு குந்தனுக்கும் ஒரு நாட் அப்படின்னு இல்லாம கண்டினியூஸா யூஸ் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து அப்படியே கண்டினியூஸா அடுத்த ஸ்டோனுக்கு போயிடணும். ஆரி நீடில் ஜர்தோசி போடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல பழகனா ஈஸியா இருக்கும். நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்டார்டிங்ல. பட் அதுக்கப்புறம் பழக அது கொஞ்சம் ஈஸியாயிடுச்சு. நார்மல் நீடில் வச்சு போடுறதை விட இது வந்து கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். இல்லை நமக்கு இது வரல அப்படின்னா நார்மல் நீடிலே நீங்கள் இதை போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஓவர்லாப் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்ததுக்கு போகும்போது இந்த ஏற்கனவே இருக்கிற ஜர்தோசி மேலே கொஞ்சம் ஓவர்லாப் ஆகி தான் போகும். இந்த சென்டருக்கு போயிட்டு மறுபடியும் இதை சுற்றி அப்படியே ஜர்தோசி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் முதல்ல ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடலாம். ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் ஜர்தோஷி அவுட்லைன் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இங்கே லீஃப் போட்டிருக்கேன். ஒரு லீஃபுக்கும் வந்து இந்த கட்டான வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 கட்டான எடுத்துக்கலாம். அண்ட் லீஃபோட சென்டர், இந்த சென்டர்லேருந்து த்ரெட் வெளியே எடுத்துட்டு ஒரு லாங் ஸ்டிச் மேலே போட்டுட்டு இன்னொரு குட்டி ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே இந்த 3 பீடையும் கோர்த்துட்டு பின்னாடி வரணும். இங்கே மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இன்னும் ஒரு குட்டி ஸ்டிச், நம்ம சாட்டன் ஸ்டிச் போடுவோம்னு அதே மாதிரி. இது வந்து ஃப்ளாட் லோடிங் வித் பீட்ஸ், அதுவும் கட்டானா பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். கட்டானால வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. இது வந்து ஒரு மீடியமான சைஸ். ரொம்ப சின்ன சைஸ்னால் வந்து இந்த நீடில் போக மாட்டேங்குது. அண்ட் ரொம்ப பெருசுனா அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. லீஃப் குட்டி குட்டியாக இருக்குல்லையே, அதனால இந்த மீடியம் சைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை 3 பீட் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஃபர்ஸ்ட் அந்த பிளெயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அது மேலே தான் வந்து இந்த பீட்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த லீஃப் எல்லாத்துக்கும் கட்டான ஒர்க் முடிச்சிட்டோம். அதுக்கு அவுட்லைனாக வந்து ஒரே ஒரு சின்னதாக ஒரு க்ரீன் கலர் த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். சிங்கிள் த்ரெட் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா சாரியில் வந்து க்ரீன் கலர் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட் கொடுத்து அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால சிங்கிள் த்ரெட்ல போட்டிருக்கேன். டபுள் த்ரெட்ல போட்டால் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும். அதனால சிங்கிள் த்ரெட்ல ஒரு க்ரீன் அவுட்லைன் எல்லா லீவ்ஸ்க்கும் கொடுத்து முடிச்சிருக்கேன். அடுத்து வந்து இந்த ரிங்கு போட்டிருக்கோம். இந்த ரிங்கோட டாப் போர்ஷன் மட்டும் ஒரு லைன் சரி கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு நீடில் அளவுக்கு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு ஒரு சின்ன ஜர்தோசி லைன் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் திக்கான ஜர்தோசி கொடுத்துருக்கேன். இது மேலே வந்து நம்ம இந்த சீனி பாசி வச்சு லோட் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல த்ரெட் வெளியே எடுத்திருக்கேன். மறுபடியும் ஆப்போசிட் சைடில் கிராஸாக த்ரெட் போட்டு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஜர்தோசிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப திக்காக வராது. ஸோ தின் லோடு தான். ஒரு 5 சீனி பாசி எடுத்துட்டு அப்படியே மொத்தமாக கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ஜர்தோசியோட இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டிச், மேலே ஒரு ஸ்டிச், இன்னொரு குட்டி ஸ்டிச், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 5 பாசி. நம்ம இந்த லீஃப்க்கு போட்டோம்ல லோடு அதே மெத்தட் தான். லோடிங்கிறது எல்லாமே ஒரே மெத்தட் தான். அதில் போடுற மெட்டீரியல் மட்டும் வேறு வேறையாக இருக்கும். ஜர்தோசி லோட் போடலாம், இல்லை த்ரெட் லோட் போடலாம், இல்லை இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணலாம்.
ஸோ இந்த லைன் ஃபுல்லாக இந்த ஒரு ரிங்கோட இந்த ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக அந்த சீனி பாசி வச்சு லோட் பண்ண போகிறேன். இந்த ஒரு லைன் சீனி பாசி வச்சு லோடிங் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து ஒரு லைன் வந்து பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்பர் 3 பேர்ல் பீட்ஸ். ஒரே ஒரு லைன் பேர்ல் பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள மிச்சம் ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து பீட் ஒர்க் வச்சு வாட்டர் ஃபில்லிங் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து த்ரெட் வந்து செல்ஃப் கலரில் எடுத்திருக்கேன். அதாவது இந்த பிங்க் கலர்லேயும் இது ரொம்ப எக்ஸாக்ட் கலர் கிடைக்கல, ஸோ ஓரளவுக்கு கிடைக்கிற மாதிரி கலர் எடுத்திருக்கேன். இந்த பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் வந்து வாட்டர் ஃபில்லிங் பண்ணணும். எப்பயுமே வந்து வாட்டர் ஃபில்லிங் பண்ணும்போது ப்ளவுஸோட செல்ஃப் கலரில் த்ரெட் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இதில் வந்து ஒரு 4 லேயர்ஸ் பிரிச்சிருக்கேன். 1 2 3 and 4 இந்த மாதிரி 4 லேயர்ஸ் பிரிச்சிருக்கேன். இல்லை ஒன்னொன்னுலையும் ஒரு டிஸ்டன்ஸில் பீட்ஸ் போட போகிறோம். இங்கே வந்து கொஞ்சம் நல்லாவே தள்ளி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நெருக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெருக்கும், இங்கே வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். சீனி பாசி வச்சு தான் வாட்டர் ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே வந்து தள்ளி அப்படிங்கிறனால ஒரு பீடுக்கும் ஒரு நாட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாட் போடும்போது லைட்டானாலும் தெரியும் நம்ம த்ரெட். அதனால நம்ம வந்து செல்ஃப் கலர் எடுக்கிறோம். இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம். அடுக்கி வச்ச மாதிரி இருக்கக்கூடாது, ரேண்டமாக பண்ணணும். ஸோ இந்த ஒரு லேயர் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பண்ணணும். தள்ளி வச்சு பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். அடுத்த லேயரில் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்த லேயர் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ண போகிறோம், நெருக்கமாக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன, இதிலெல்லாம் வந்து நாட்டாக போட்டிருக்கேன். ஒரு பீடுக்கும் ஒரு நாட் போட்டு பண்ணியிருக்கேன். அடுத்து பண்ணுறதுல வந்து அப்படியே வாட்டர் ஃபில்லிங் மாதிரியே போட போகிறோம். இப்போ இங்கேருந்து நான் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு பீட் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் ஏதாச்சும் ஒரு பக்கம் ரேண்டமாக, ஆர்டர் கிடையாது, ஏதாச்சும் ஒரு பக்கம் ரேண்டமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி அதில் இடையில ஒரு பீடு. ஸோ ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் இந்த பீடு மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டிச் போடாமல் போட்டிங்கன்னா பீடு வந்து மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீடு போட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் போடணும். தள்ளி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த பீடு வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கிட்ட அங்கிட்டும் பாருங்கள், இதங்கிட்ட மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ஒரு தடவைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு பீட் போடணும். ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஒரு பீடு, அதுக்கு ஒரு ஸ்டிச் மறுபடியும், அப்போ தான் நகலாது. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, ஒரு பீடு, இன்னொரு ஸ்டிச். இதே மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி போட்டு இந்த லேயர் வரைக்கும், இந்த லைன் வரைக்கும் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நெருக்கம் கொடுத்து அடிச்சிடணும். இப்போ வந்து இந்த லேயர் 3rd லேயரில் முடிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தள்ளி ஆனால் வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்கோம். இந்த 4th லேயரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் தான் இன்னும் நெருக்கமாக, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் இதெல்லாம் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக, எங்கெல்லாம் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாகவே பீட்ஸ் வச்சு கவர் பண்ணணும். எங்கே டர்ன் பண்ணுமோ அந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் பாருங்கள், நான் எப்படி டர்ன் பண்ணி போடுறேன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பீட் வாட்டர் ஃபில்லிங்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி கீழே நல்லா ஃபுல்லாக நெருக்கமாக போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தள்ளி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி, அப்புறம் நல்லா தள்ளி ஸோ ஒரு ஸ்ப்ரே பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைச்சிருக்கு. இது வந்து ஷோல்டர்லேருந்து ஒரு லைன் இப்படி தொங்குற மாதிரி போட்டிருக்கேன். இந்த பீட் லைன் போட்டிருக்கேன். இங்கே இதில் வந்து இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் 3 ரவுண்ட் பீட்ஸும் சுகர் பீடும் மாற்றி வச்சிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக அந்த ஃப்ளாட் லோடு ஸ்டிச்சஸ், அப்புறம் ஒரு சின்ன பேர்ல் பீட் அதெல்லாம் வச்சு இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கோம்.
நெக் லைன்ல பாத்தீங்கன்னா வந்து 2 லைன் ஜரி, ஒரு பிங்க் கலர் த்ரெட், மறுபடியும் ஒரு ஜரி, அண்ட் இந்த இடத்துல எல்லோ கலர்ல ஃபிளாட் லோட் போட்டிருக்கேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி ஃபிளாட் லோட் போட்டிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இங்க வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஃபிக்ஸ் பண்ண போறோம். அந்த பட்டர்ஃப்ளை வந்து தனியா ஒரு கிளாத்ல பேட்ச் மாதிரி செய்ய போறோம். சோ அது எப்படி செய்யறதுங்கிறதையும் காட்டுறேன். அது செஞ்சுட்டு எப்படி அட்டாச் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் காட்டுறேன். சாரியோட கலர்லயே வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அந்த மெட்டீரியல்ல வந்து 2 டைப் ஆஃப் பட்டர்ஃப்ளை வரைஞ்சிருக்கேன். ஒன்னு வந்து ஒன் சைடு விங்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி, இன்னொன்னு வந்து சென்டர்ல பாடி போட்டு 2 பக்கம் விங்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுல்லா திறந்திருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் போட்டிருக்கேன். அந்த விங்ஸ்க்கு வந்து கோல்டு ஜரி வச்சு அவுட்லைன் போட்டிருக்கேன். உள்ள வந்து பிங்க் கலர் த்ரெட், நம்ம பிளவுஸ் கலர்ல பிங்க் கலர் த்ரெட்ல ஒரு லைன் அவுட்லைன் கொடுக்க போறோம். ஐ மீன் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போறோம். கொடுத்துட்டு இந்த மேல வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த பென் வச்சு ஒரு மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுக்குள்ள வந்து ஒரு ஃபில்லிங் பண்ண போறோம். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ஃபில்லிங் பண்ண போறோம். அது எப்படின்றத காட்டுறேன். ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் வந்துடலாம். இங்க வரைக்கும் வந்துட்டு இப்போ இங்க வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் இவ்வளோ லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டு ரிவர்ஸ் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் and again one. இந்த மாதிரி இந்த ஸ்பேஸை ஃபுல்லாக வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு அரைச்சிடணும். இந்த பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் ஃபுல்லா முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு பாடியில் இருக்க சென்டர் பொசிஷன்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வைக்கிறேன். இதுவும் வந்து கிளிப் ஸ்டோன் தான், பட் கிளிப் வந்து கோல்டன் கலர்ல இருக்கு அண்ட் ஸ்டோன் ஒயிட் கலர்ல இருக்கு. இது ஆக்சுவலி இப்போ நம்ம சேல்ஸுக்கு இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்டாக், அதனால வந்து இப்போதைக்கு நான் யூஸ் பண்றேன். இந்த ஷேப்ல இருக்கு பாருங்களேன், இந்த பட்டர்ஃப்ளை பாடி நான் ஷேப் வரைஞ்சிருக்கேன், நிறைய ஷேப்ல இருக்கனால இது யூஸ் பண்றேன். ஸோ இதுலயும் பின்னாடி ஹோல்ஸ் இருக்கு, நம்ம நார்மல் சில்வர் கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்கும்ல அதே மாதிரி தான் இதுலயும் ஹோல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். நார்மல் நீடில் த்ரெட்ல ஸ்டிச் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து இந்த ஸ்டோனை சுத்தி அப்படியே ஒரு லைன் சீனி பாசி வைக்க போறேன். அதை ரெண்டே வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். பட்டர்ஃப்ளையோட இந்த விங் இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்ம வந்து கட்டானா பீட்ஸ், அதாவது கட் பீட்ஸ் இருக்கு இல்லையா, ஹாஃப் டியூப் பீட்ஸ், அதை யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் போட போறோம். ஸோ அது ஒரு பார்த்துக்கோங்க எப்படி பண்றேன்ட்டு. நம்ம அந்த இதுல பிளவுஸ்ல வந்து இது வச்சு பண்ணோம்ல, சீனி பாசி வச்சு வாட்டர் ஃபில்லிங் போட்டோம்ல, அதே மாதிரி தான் இது. கட் பீட்ஸுங்கிறனால கொஞ்சம் இன்னும் வேற மாதிரி டர்ன்ஸ் இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி டர்ன் பண்ணி ரேண்டமா அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரலாம். இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங்லாம் போடணும், பீட்ஸ் வச்சு வாட்டர் ஃபில்லிங் போடணும் அப்படின்னா அந்த கட் பீட்ஸோட சைஸ் வந்து நல்லா சின்னதாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பொடி சைஸில் இருக்கும், எனக்கு நம்பர் தெரியல, பொடி சைஸில் இருக்கும். ஆக்சுவலி இதை விட பொடி சைஸ் கூட இருக்கு கட் பீட்ஸில், ஆனால் அதெல்லாம் வந்து ஏன் நீடுக்குள்ளே போகாது, அதனால அதை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக எல்லா பக்கமும் திருப்பி பண்ணணும். ஒரு பீட் ஒரு டைரக்ஷன் வச்சோம்னா அடுத்த பீட் அடுத்த டைரக்ஷனுக்கு வேற டைரக்ஷன் போயிடணும். இப்போ இந்த விங்ல ஃபில் பண்ண போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சக்கரி, இந்த மேல எண்டில் வந்து ஒரு சக்கரி வச்சுக்கலாம். சக்கரி வச்சுட்டு எப்பயும் போல நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து வந்து ஒரு லைன் அந்த கட்டானா, இந்த குட்டி கட்டானா வச்சோன்னே அதை வந்து ஒரு லைன் மாதிரி வச்சுருவோம். ரொம்ப குட்டி சைஸா இருக்கு. ஸோ ஒரு ரெண்டு பீடா சேர்த்து இந்த பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் வரும்ல அந்த மாதிரி இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். இது செய்யும்போது ஃபுல்லா காட்டல, உங்களுக்கு இதுல நான் காட்ட முடியல, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன பண்ணிருக்கேன்ட்டு.
ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் சரி அவுட்லைன் போட்டுட்டு உள்ள த்ரெட் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இங்கே பண்ண அதே தான், சக்கரி வச்சுட்டு அது வந்து எண்டில் வந்து இது வச்சிருக்கேன், சுகர் பீட்ஸ் வச்சிருக்கேன். அண்ட் கீழே இருக்கிற விங்கில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சிருக்கேன். சுற்றி வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸை சும்மா அப்படியே க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். அண்ட் சென்டரில் வந்து ஒரு பிங்க் கலர் கிளிப் ஸ்டோன் வச்சிருக்கோம். ஹெட் போர்ஷனுக்கு ஒரு பேர்ல் வச்சிருக்கோம். இதெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரேமோட பேக் சைட் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதோட அவுட்லைனில், அதாவது இந்த சரி மேலேயும் துணிக்கு வெளியே இருக்கிற இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி க்ளூ போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டபுள் கிளாத்தாக போட்டு இது பண்ண போகிறோம். இப்போ இதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறோம்னா இவ்வளோ க்ளூ தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். பட் டபுள் கிளாத் பண்ணும்போது வந்து கொஞ்சம் க்ளூ ஜாஸ்தி போடணும். அண்ட் உள்ளே போயிடாமல், துணிக்குள்ளே போயிடாமல் ஸ்டிச் மேலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பட்டர்ஃப்ளைஸ்க்கும் அட் அ டைம் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ஒரே பீஸில் நம்ம திரும்ப டபுள் கிளாத் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது மேக்ஸிமம் ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிட்டே இருக்கும் க்ளூ. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா ட்ரை ஆகாது. ஸோ இப்போ க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இது மேலே வந்து இங்கிட்ட இருக்கிற கிளாத்தை வந்து அப்படியே மேலே வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டும்போது இந்த க்ளூ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். அந்த நேரம் வந்து உள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த எல்லோ கலர் கிளாத்தும் வெளியே தெரியணும் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லோ கலர் சில்க் காட்டன் எடுத்திருக்கோம். இது வந்து அந்த பாடிக்குள்ளே போயிடாமல் முடிஞ்ச அளவுக்கு வெளிப்பக்கமாகவே இப்படி லைட்டாக தடவி விட்டோம்னா நல்லா எல்லா பக்கமும் க்ளூ அப்ளை ஆகிடும். ரெண்டு கிளாத்தும் ஈஸியாக அட்டாச் ஆகிடும். இப்போ இந்த பட்டர்ஃப்ளைஸ் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பீஸாக. இப்போ நம்ம எதுக்கு டபுள் கிளாத் கொடுத்துருக்கோம்னா பேக் சைடில் வந்து ரொம்ப ஆடாக தெரியாது த்ரெட் ஒர்க்லாம். ஃபர்ஸ்ட் ரஃபாக கட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஷேப்ஸ் கட் பண்ணிக்கலாம். இனிமேல் இந்த மாதிரி ஷார்ப்பாக ஷேப்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிட்டு எல்லா பட்டர்ஃப்ளைஸ் கட் பண்ணிட்டு காட்டுறேன். நம்ம கட் பண்ண பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் இங்கே அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் இதை அட்டாச் பண்ணிட்டேன். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது காட்டுறேன். இந்த பட்டர்ஃப்ளை வந்து இந்த மாதிரி வரும், இந்த இடத்துல வர மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இது கொடுக்கணும் இல்லையா, ஆண்டனா கொடுக்கணும் இல்லையா, பட்டர்ஃப்ளைக்கு ஆண்டனா. அது நான் எதில் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த போலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மெட்டல் போலன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம பீட்ஸ் வந்து லாரல்ஸ் மாதிரி செய்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, கம்பியில் இருக்கும். அதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணோம்னா இதோட ஆண்டனா மாதிரி இருக்கும், இந்த பட்டர்ஃப்ளையோட ஆண்டனா மாதிரி இருக்கும். அண்ட் இதை வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆண்டனாவை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பட்டர்ஃப்ளை அப்படியே ஹோலாக நம்ம இந்த ரிங் மேலே அட்டாச் பண்ணிக்கலாம். சும்மா நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு அங்கங்கே கம்பி வந்து தைச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த பட்டர்ஃப்ளைஸ் பேட்ச் பண்ணும்போது நம்ம வந்து பின்னாடியும் கிளாத் ஒட்டினால பேக் சைடும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எந்த த்ரெட்டோட பிசரும் தெரியாதபடிக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த கம்பியையும் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த துணியில் வச்சு இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே வச்சுருக்கேன். ஏற்கனவே த்ரெட்டு கீழே இருக்குது. இதில் வந்து தையல் போட்டுக்கலாம். அண்ட் இந்த விங்ஸ் மட்டும் எல்லா இடத்துலையும் தைக்கக்கூடாது, லைட்டாக அங்கங்கே மட்டும் தையல் போடணும். ஆனால் பாடி போர்ஷனை வந்து ஃபுல்லாக நிறைய ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே விழுகாமல் அட்டாச் ஆகியிருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் நினச்ச மாதிரியே இங்கே இந்த பீட் ஒர்க் அண்ட் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ண மாதிரியான பீட் ஒர்க் வந்துச்சு. அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் வந்து அந்த எல்லோ கலர் சாரிக்கு மேட்சான எல்லோ கலரில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபேன்சியான ஒர்க். அவங்க கேட்டது வந்து கொஞ்சம் 3D எஃபெக்டில் ஒர்க் இருக்கணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு பட்டர்ஃப்ளைஸ் ஐடியா தோணுச்சு. ஸோ அது நல்லா நீட்டாக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஸ்லீவ் எப்படி இருக்குன்றதை காட்டிடுறேன். இதில் பாருங்கள், ஸ்லீவ்லையும் வந்து அதே ரிங் தான் அண்ட் ரெண்டு பட்டர்ஃப்ளை. அப்படியே இந்த ரிங் வந்து அப்படியே ஸ்லீவ்ல போட்டிருக்கோம். அண்ட் இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து இந்த ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப நீட்டாக ஒரு க்யூட்டான டிசைன் அமைஞ்சிருக்கு. இந்த பிக்சரோட ட்ரேசிங் வந்து என்கிட்ட இருக்குது, அதை நான் பிளாக்ல அப்லோட் பண்ணுறேன், அதுவும் பாருங்க. அண்ட் பிளாக்ல இன்னைக்கு வராது, நாளைக்கு தான் வரும், பார்த்துக்கோங்க. வேற எதுவும் சொல்லணுமா? கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐடியாஸ் உங்களுக்கும் தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. அண்ட் வித்தியாசமாக எதுவும் பண்ணணுங்கன்னா என் கூடயும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.